ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஈத் விலாக் பார்த்துடலாமா? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது ஈதுக்கு முன்னாடி நாள் தான் வந்து எடுத்திருக்கோம். அதாவது பள்ளிவாசல்லாம் அந்த 27ஆம் கிழமை டெக்கர் பண்ணியிருந்தாங்களே, ஸோ அதை அப்படியே வந்து ஈதுக்கும் போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம இஃப்தார்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் போயிட்டு பிற பார்க்க போயிட்டோம். பிற வந்து சூப்பராக தெரிஞ்சிச்சு, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்மளுடைய கொத்து புரோட்டா அந்த வைப்ஸ்லாம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஈத்னாலே நாள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஃபர்ஸ்ட் டெக்கர் அந்த லைட்டிங்லாம் போட்டு வீட்டு டெக்கர் பண்ண தான் எல்லாரும் ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு நானும் பார்த்தீங்கன்னா லைட்டிங்லாம் போட்டு கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணியிருந்தேன். கூடவே கொஞ்சம் பிளேட்டிங்காக சாக்லேட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தேன். பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் மீஷோல தான் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டெசர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு குலாப் ஜாம் தான் வந்து டெசர்ட்காக ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஒருத்தவங்க வந்து குலாப் ஜாம் மிக்ஸ் அந்த மாவு போட்டு மிக்ஸ் பண்ணாங்க, ஒருத்தவங்க உருண்டை பிடிச்சாங்க, ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃப்ரை பண்ணி எடுத்தாங்க. அது மாதிரி ஆளுக்கு ஒவ்வொரு வேலையாக செஞ்சதால கொஞ்சம் ஈஸியாக போயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ் அந்த ஜீராவும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சாச்சு. அதை நல்லா இது பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஃப்ரை பண்ண உருண்டையெல்லாம் நல்லா ஆற வச்சு அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டாங்க. மாஷா அல்லாஹ் பார்த்தீங்கன்னா நம்ம குலாப் ஜாம் வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜவ்வரிசி வச்சு தான் பாயாசம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஜவ்வரிசி எடுத்து ஒரு கப் அளவு நான் வந்து சோக் பண்ண வச்சேன். ஆக்சுவலி இதுல தண்ணி ஊத்துறப்ப கொஞ்சம் தூசி இது மாதிரிலாம் கொஞ்சம் வரும். அதை வந்து நீங்க நல்லா கழுவி ஊத்திட்டு மறுபடியும் வந்து இதை கொஞ்சம் சோக் பண்ணி வைங்க. இதை சோக் பண்ணி வச்சு நம்ம குக் பண்ணாதான் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ தட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை சோக் பண்ண வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வட்லாப்பம் செய்யலாம், தேங்காய் பால் சேர்த்து வட்லாப்பம் செய்யலாம், சாரி கருப்பட்டி வட்லாப்பம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பட்டி வட்லாப்பம்க்கு தான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 எக் மாதிரி போட்டிருக்கோம். 3 தான் நான் இங்க டிஸ்பிளேல வச்சிருக்கிறேன். ஒரு 6 எக் மாதிரி போட்டு கொஞ்சம் கருப்பட்டி வட்லாப்பம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு கருப்பட்டி வட்லாப்பம் செஞ்சாச்சு. அதுக்கு பார்த்தீங்கன்னா எக்கெல்லாம் வந்து ஒரு பவுல்ல வந்து ஊத்தி எடுத்தாச்சு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மில்க் பவுடர் ஒரு 3 ஸ்பூன் மாதிரி எடுத்து கலக்கி தனியா வச்சாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த எக் எல்லாமே வந்து நம்ம வந்து மிக்ஸி ஜார்ல போட்டு கொஞ்சம் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்கெல்லாம் மிக்ஸி ஜார்ல போட்டாச்சு. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சிருந்தோம். ஸோ அதையும் வந்து கொஞ்சம் மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மில்க் பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம்ல, அதையும் வந்து மிக்ஸில சேர்த்தாச்சு. ஃபைனலா வந்து நம்ம இடிச்சு வச்சிருந்த அந்த கருப்பட்டி எல்லாமே அதையும் வந்து மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மோல்ட்ல வந்து நம்ம ஃபுல்லா வந்து பட்டர் வந்து கிரீஸ் பண்ணிக்கிட்டோம். கிரீஸ் பண்ணிக்கிட்டு அதில் வந்து பார்க்குற இந்த பேட்ரு வந்து ஊற்றக்குள்ள நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி தான் ஊற்றணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அடியில் வந்து கொஞ்சம் அந்த கருப்பட்டி இதெல்லாம் இருக்குங்களா, அதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணாமல் மிக்ஸ் ஆகாமல் கொஞ்சம் கரகரன்னு இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம ஃபில்டர் பண்ணி இப்போ வந்து ஒரு இட்லி சட்டியில் வச்சு நம்ம வந்து வேக வச்சிட்டோம். இது ஒரு சைடு வெந்துட்டு இருக்கக்குள்ளார இந்த சைடு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சிக்கன் குருமா வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டேன். ஆக்சுவலி என்னுடைய பிளான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சிக்கன் கலரி செய்யலான்னு தான் இருந்தேன். பட் எனக்கு ஏதோ லாஸ்ட் டயத்தில் மைண்ட் சேஞ்ச் ஆகி நான் வந்து சிக்கன் குருமா வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி ஆகிட்டேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் வந்து நமக்கு தேவையான ஆயில் போட்டு அதுக்கப்புறம் வந்து பட்டை, லவங்கம் இதெல்லாம் போட்டு அதில் வெடிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு 3 ஆனியன் மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கோம். அதை வந்து நம்ம கையால் வந்து தனித்தனி பண்ணி போடணும். அப்படி போட்டால் நமக்கு சீக்கிரம் வந்து ஆனியன் வந்து வதங்கி வரும். அதனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆனியன்லாம் வந்து நல்லா நான் தனித்தனியாக கையால் வந்து தனித்தனியாக எடுத்து போட்டேன். அது டக்குன்னு நமக்கு வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷாக வந்துருச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் போல் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் வந்து நான் போட்டேன். இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் ப்ரௌனாக வந்து அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கி விட்டுது. அதுக்கப்புறம் டொமேட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 டொமேட்டோஸ் மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையுமே வந்து கையால் நம்ம கொஞ்சம் லைட்டாக க்ரஷ் பண்ணி போட்டால் இன்னும் நல்லா இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து சீக்கிரமாக வந்து நமக்கு வேகும். அதனால தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கிரீன் சில்லி இதெல்லாம் சேர்த்து நம்ம கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டோம். அந்த ஆயில் எல்லாமே வந்து நல்லா பிரிஞ்சு வரணும். ஸோ அதனால கொஞ்ச நேரம் வந்து நான் மூடி வச்சுட்டேன். இது நல்லா ஆயில் வந்து பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நான் கட் பண்ணி வச்சிருந்த பொட்டேட்டோஸ் வந்து இதுல சேர்த்துக்கிட்டேன். பொட்டேட்டோஸ்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் இது கூடவே வந்து கொஞ்சம் கர்ட் வந்து நான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். கர்டும் இது கூட அதுக்கு ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து இது லைட்டா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தேன். ஓகே, அதுக்கப்புறம் ஓரளவு வந்து இது குக் ஆயிடுச்சு. அதுக்கு அதாவது இந்த பொட்டேட்டோ வந்து நமக்கு கொஞ்சம் குக் ஆனதும் கூடவே நம்ம வச்சிருந்த அந்த சிக்கன் எல்லாத்தையும் இதுல சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் எல்லாத்தையும் நான் வந்து சேர்த்துட்டேன். ஓகே, சிக்கன் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் கூடவே கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் ஹோம்மேட் மசாலா எதுவுமே வந்து ரெடி பண்ணல. எல்லாமே வந்து கடை மசாலா தான். ஸோ நமக்கு தேவையான அந்த
சில்லி, அதுக்கப்புறம் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் கொரியண்டர் பவுடர் இதெல்லாமே போட்டுட்டு, இதுல வந்து நான் வந்து தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சிருந்தேன். தக்காளி வந்து கொஞ்சம் பேஸ்ட்டா பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அத வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். தேவையான அளவு தண்ணி ஊத்திரலாம். இது நல்லா நமக்கு அந்த பச்சை வாடை போற அளவுக்கு நமக்கு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம், அந்த கறியெல்லாம் லைட்டா வெந்ததுக்கு அப்புறம், நம்ம அரைச்சு வச்சிருந்த அந்த தேங்காய் இருக்குங்கல்ல, தேங்காய் கூட போடலாம். அப்படி இல்லன்னா நீங்க தேங்காய் பால் கூட போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு தேங்காய் தான் சேர்த்துக்கிட்டேன். ஓகே. நம்மளுடைய குழம்பு வந்து நல்லபடியா ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இந்த சைடு வந்து பாயாசம் செய்ய ரெடி பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து ஜவ்வரிசி வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன், அந்த சோக் பண்ண வச்சிருந்தேன்ல, அத எடுத்து கொஞ்சம் ஒரு பாத்திரத்துல போட்டு, அதுக்கப்புறம் தண்ணி ஊத்தி அத வந்து வேக வச்சுட்டேன். ஜவ்வரிசி பாத்தீங்கன்னா, நமக்கு ஒரு 70% வந்து குக் ஆகி வரணும். அது மாரி வந்ததுக்கு அப்புறம் இப்ப கூடவே வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் மில்க் மேட் வந்து இது கூட நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். மில்க் மேட் சேர்த்து பண்ணா ரொம்ப சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நம்மளுடைய அந்த பாயாசத்துக்காக நம்ம கொஞ்சம் வந்து நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதுல வந்து நம்ம இது பண்ணி ரோஸ்ட் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு பாத்தீங்கன்னா நட்ஸ் எல்லாமே வந்து கீல வந்து நான் ரோஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த நட்ஸுமே வந்து நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம பாயாசத்துல சேர்த்தாச்சு. அவ்வளவுதான், இன்னைக்கு நம்மளுடைய பாயாசமும் வந்து ரெடி ஆயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாமே வந்து பிளேட்டிங் பண்ணி எல்லாமே டேபிள்ல வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இன்னைக்கு இடியாப்பம், ரொட்டி இதெல்லாம் வந்து வெளியில தான் ஆர்டர் குடுத்துருந்தோம். இதெல்லாம் செய்யறதுக்கு டைம் இல்ல. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கடல் பாசி, சிக்கன் குருமா, அதுக்கப்புறம் சாம்பாரு, அப்புறம் இட்லி இதெல்லாம் வீட்ல செஞ்சாச்சு. நம்ம வெளியில குடுத்துருந்தது இடியாப்பமும், ரொட்டி மட்டும் தான் வெளில குடுத்துருந்தோம். சூப்பரா நீட்டா வந்து நம்ம டேபிள்ல வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் ஓகே டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரேயருக்கு வந்து போய் கிளம்பியாச்சு. ஈத் பிரேயருக்காக நம்ம திடலுக்கு தான் போயிருந்தோம். மாஷா அல்லாஹ் திடல்ல பார்த்தீங்கன்னா நெறைய கூட்டம் வந்திருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எல்லாருமே வந்து அந்த திடல்ல கூடுறப்ப அந்த ஒரு ஒரு ஹேப்பியா இருக்கும். மனசு கொஞ்சம் திருப்தியா இருக்கும். நம்ம ஏதோ அன்னைக்கு ஃபுல்லா வந்து பெருநாள் தொழுகைலாம் முடிச்சுட்டு அந்த ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும் நமக்கு. மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு பிரேயரும் முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் வந்து நமக்கு ஈத் முபாரக்லாம் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து நம்ம வந்து நாஷ்டா பண்ணோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த கடல் பாசி தான் வந்து சாப்பிட்டேன். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு கடல் பாசி. பார்க்க அப்படியே கேக் மாரி இருந்துச்சு. ரொம்ப பார்க்குறப்பயே ரொம்ப டெம்ப்ட் ஆகுற மாரி இருந்துச்சு. கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. நான் கண்டிப்பா தனியா ஒரு ரெசிபி போடுறேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சாச்சு. தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் சாப்பாடும் நம்ம வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுவும் வந்துருச்சு. சாப்பாடும் வந்து மத்தியானம் பார்த்தீங்கன்னா, பிரியாணி மட்டன் பிரியாணி தான் ஆர்டர் போட்டிருந்தோம். அந்த மட்டன் பிரியாணி சாப்பிட்டுட்டு, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு, அப்புறம் நைட்டுக்கு வந்து கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு கடைக்கு போயிருந்தேன். ஆக்சுவலி எங்க வீட்டுக்கு பின்னாடி தான் வந்து ஈத் பார்க் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலி நான் எப்பவுமே வந்து ஈத் பார்க்லாம் போக மாட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் நைட்டு வந்து சென்னை கிளம்புறதால கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. எங்களுடைய ஈத் வந்து இன்னைக்கு இப்படி தான் போச்சு. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.